ஸ்ரீ என்னம்மா சொல்ற? இதுக்காக ஏன் நீ தனியா போற? நாங்க அவனை எதுவும் சொல்லல, சாரி. டேய், நீ எதுக்குடா அவள்கிட்ட மன்னிப்பு கேட்குற? ஏன்டி அவன் என்ன அடிச்சா என்ன திட்டினானே, அவனுக்கு என் மேலே உரிமை இல்லையா? விக்கி, நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட நான் இப்போ கேட்டனா? எனக்காக வந்து பேசுன்னு நான் கேட்டனாடி? என்ன விக்கி இப்படி பேசுறீங்க? அப்போ உனக்காக நான் வந்து பேசக்கூடாதா? பேசு, வேணான்னு சொல்லல. இவனுங்க மேலே என்ன தப்பு இருக்குன்னு வந்து நீ இவனுங்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க? அதுவும் இல்லாமல் எனக்கு அவனுங்க ரொம்ப முக்கியம். என்ன விடவா? இங்கே பாரு ஸ்ரீ, என்னால் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. நம்ம எல்லாருமே எனக்கு ஒன்று தான். ஏ ஸ்ரீ, சாரி. நாங்க இனிமே அவனை எதுவும் சொல்லல. நீ அதுக்காக கோவப்படாத, நீ உள்ள போ. டேய், வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களை யாராச்சும் சாரி கேட்க சொன்னாங்களா? சொல்லேன் ஸ்ரீ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு. அப்படியே அமைதியாக இருக்க. விக்கி, உங்களை திட்டினாங்க, அதுக்கு நான் கேட்பேன். ஏய், அரைஞ்சிருவண்டி. என்ன விக்கி இப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். வாயை மூடு ஸ்ரீ. இப்போ கேட்டாங்களா உன்கிட்ட? எனக்காக வந்து பேசுன்னு யாராச்சும் கேட்டாங்களா? டேய் விக்கி, அமைதியா இருக்க மாட்டியா? எதுக்கு பிரச்சனை பெருசாக்குற? பிரச்சனை வந்ததே உங்களால தான். நீங்க என்ன அவனை சொல்றீங்க? ஸ்ரீ, என்ன இப்படி சொல்ற? ஸ்ரீ, வார்த்தை அளந்து பேசு. பிரச்சனை வந்தது அவங்களால நான் தெரியுமா? டேய் மச்சான், அமைதியா இரு. டேய் சும்மாறா, ரொம்ப தான் பேசிட்டு இருக்கா அவ. விடண்டா, ஏதோ சிஸ்டர் கோவத்துல பேசுறாங்க. இவ தானே பேசுறா, நாங்க ஏத்துக்க மாட்டோமா? அதானே, அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கேட்டியாடி, நீ திட்டினாலும் அவங்களுக்கு கவலை இல்லையா? அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். இவனுங்க என்னை அடிப்பானுங்க, திட்டுவானுங்க, அது எங்களுக்குள்ள. இதோ பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை யாராச்சும் ஏதோ சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா கேட்பேன். ஸ்ரீ, நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. ஒன்று உள்ள போ. இல்லைன்னா என்ன, வெளில போகணுமா? சொல்லுங்க, நான் இப்பயே போயிடுறேன். ஏய் ஸ்ரீ, அப்படி இது பண்ணிடாத. அவன் தான் ஏதோ சொல்றானா, நீ உள்ள போ. சொல்றது கேளு, காலைல பேசிக்கலாம் போ. இல்ல, முடியாது. அப்பனா அவர் என்ன வெளில தானே போக சொன்னாரு, நான் வெளியே போறேன். ஸ்ரீ, அவன் உன உள்ளே தானே போக சொன்னான். போதும் அண்ணா, இவரே என்ன மதிக்கல, அப்புறம் எதுக்கு நாங்க இருக்கணும்? நான் கிளம்புறேன். சரிதான் போடி. சும்மா வந்துட்டா, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாம. கிளம்புறியா? கிளம்பு ஃபர்ஸ்ட். டேய், எதுல அடிப்பேன்னு தெரியாது, மூடிட்டு நில்லு கொஞ்ச நேரம். பாருங்க, உங்களை தானே பேசுறாங்க. உங்களை பேசக்குள்ள நான் அமைதியா தான் இருக்கணும் இல்ல? ஸ்ரீ, சாரிமா, சாரி. டே விக்கி, சொல்றது கேளுடா, அமைதியா இரு. ஸ்ரீ, நீ உள்ள போ. இல்ல, முடியாது. யார் சொன்னாலும் சரி, நான் முடிவு எடுத்துட்டேன். நான் கிளம்புறேன். என்ன மூஞ்சி வச்சுட்டு மேடம் போறீங்க? எங்க உங்க அம்மா வீட்டுக்கா? அவங்க உன்னை ஏத்துப்பாங்க நீ நினைக்கிறியா? வாயை மூடுங்க விக்கி, உங்களுக்காக தான் நான் விட்டுட்டு வந்தேன். இப்ப அதையும் சொல்லி காமிக்கிறீங்க. டே விக்கி, ஆனா செம்மையாட்ட வாங்க போறடா. என்னடா பேசிட்டு இருக்க நீ? அந்த பொண்ணு உன்ன நம்பி தானே வந்தா. டேய், என்ன நம்பி தாண்டா வந்தா. நீங்கெல்லாம் இருக்கிற தைரியத்தில் தானே வந்தா. அப்புறம் என்னடா அவ பேச்சு பேசிட்டு இருக்கா? இத பாருங்க விக்கி, உங்களை அவங்க கஷ்டப்படுத்துன மாதிரி இருந்துச்சா நான் வந்து பேசுவேன். அப்படி இல்லையா, வாங்க நம்ம தனியா போயிடலாம். ஸ்ரீ, ஆமா அண்ணா, நமக்குள்ள செட் ஆகலைன்னா தனியா போய்க்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. வாயை மூடு ஸ்ரீ. நான்லாம் இவங்களை விட்டு எங்கேயும் வரமாட்டேன். அப்படியா? அது சரி, அதே நான் முன்னே வெளில போக சொல்லிட்டீங்களே. சரி, நான் கிளம்புறேன். ஸ்ரீ நில்லுமா. கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேயே தாண்டி நின்றுட்டு இருக்க. ச்சே, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப என்ன, நான் போகணும் அவ்வளவுதானே. நான் கிளம்பிடுறேன். ஸ்ரீ ப்ளீஸ்ண்ணா, நான் கிளம்புறேன். ஸ்ரீ, அவன் ஏதோ வளர்றான் ஸ்ரீ, அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா? சொல்றது கேளு, எங்கேயும் போகாத. ஆமா ஸ்ரீ, பாரு நைட் ஆயிடுச்சு, சொல்ற பேச்ச கேளு. ப்ளீஸ்ண்ணா, என்னை புரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். நான் ஒரு கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வரேன். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. ஸ்ரீ, சொல்றது கேளு ஸ்ரீ. போதும், நிறுத்துங்க. ஏய், வார்த்தை அளந்து பேச சொல்லிட்டேன். ஏன் எனக்காக நீங்க பேசுனீங்களா? நீங்க பேசுறீங்க. விக்கி, சரிம்மா ஸ்ரீ, உனக்கு அப்படி போய் கொஞ்ச நாள் இருக்கணும்னா நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரேன், வா. டேய், நீ எதுக்குடா போற? அவ தானே வேணுக்குனே கோச்சிட்டு போறா. ஒழுங்கா இங்கே இரு. ச்சே விக்கி, இப்படிலாம் இருக்கீங்க பாருங்க. ஹே, என்ன, நான் அப்படிதான். விருப்பம் இருந்தா இரு, என்ன போயிட்டே இரு. டே விக்கி. ஸ்ரீ, நீ வாமா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். ஆனால் திரும்ப வருவேன்னு மட்டும் சொல்லு ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் என்னை கூட்டு போய் விடுங்கண்ணா, கொஞ்ச நாள்ல நானே திரும்ப வந்துடுறேன். உன்னை நம்பிதாம்மா விடுறோம், இப்பயே சொல்லிட்டேன். அண்ணா, நான் வெளில வெயிட் பண்றேன், வாங்க. டே விக்கி, உனக்கு அறிவு இருக்காடா? இப்படிதான் இந்த பொண்ணை கஷ்டப்படுத்துவியா? டேய், நீங்க நிறுத்துங்கடா. அவளுக்காக தான் இப்ப என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அது கூட தெரிஞ்சுக்காம லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு சப்போர்ட் வேற. டே, அவ அந்த அளவுக்கு உங்களை பாசம் வச்சிருக்காடா, அதனால தானடா எங்களே எடுத்து நிக்கிறா. உனக்கு ஏன்டா அது புரிய மாட்டேங்குது? ஆமாண்டா. டே விக்கி, போதும், நிறுத்துங்கடா. டே, சரி நான் போய் அவளை சேஃபா விட்டு வரேன்.
ஒழுங்கா விக்கி காலையில போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன் போறவளுக்கு வர தெரியாதா? டேய் ஏதாச்சும் கேட்ட போறேன், ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். சரிடா மச்சான், இவனை பாத்துக்கோங்க, நான் போய் அவளை வீட்டுல விட்டு வரேன். டேய் இந்த நேரத்துல கூட்டு போனா அவங்க அப்பா. நான் பேசி விட்டு வரேன்டா. நீ பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நீ நினைக்கிற? அதான் அவங்க அம்மா. வேற நான் என்னடா பண்றது? இப்படி சண்டை போகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பொண்ணும் இப்ப ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா. நான் என்ன தாண்டா பண்ணட்டும்? சரிடா மச்சான், நீ எதுவும் சொல்லாத, நீ விட்டுட்டு வா. அவங்க அப்பா புரிஞ்சுப்பாரு நான் நம்புறேன். சரிடா, அவ ரொம்ப நேரம் தனியா வெளில நின்றுட்டு இருக்கா, நான் போறேன். சிவா எதுக்கும் நீயும் கூட போயிட்டு வா. சரி மச்சான். டே விக்கி, உனக்கு என்ன மூளைக்கு எது குழம்பிடுச்சாடா? எதுக்குடா இப்படி கத்துவ? இங்க பாரு மச்சான், நீங்க என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, என்ன திட்டுங்க உதைங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை கேட்கறதுக்கு அவையாடுறா? என்னடா கேள்வி கேட்குற? அவன் பொண்டாட்டி, அவளுக்கு உரிமை இருக்கு, எங்களையும் தட்டி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நாங்க அதை உரிமையா தான் பாக்குறோம், ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்கல. அவளுக்கு உன் மேல அந்த அளவுக்கு பாசம் இருக்குடா, அதை விட்டு கொடுக்க முடியாம வந்து எங்ககிட்ட சண்டை போடுறா. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. போதும் நிறுத்துங்கடா. எனக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும். சும்மா தேவையில்லாம இதை பத்தி பேசாதீங்க, நான் உள்ள போறேன். டே விக்கி. விடுறா மச்சான், எல்லாரும் காலைல சரியாயிடுவாங்க. சரிடா. ஏய் இவளுக்கு என்னடி ஆச்சு? வந்ததுல இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கா. அதான் ரம்யா, எனக்கே தெரியல என்னாச்சுன்னு தெரியலையே. ஏ பிரீத்தி. சொல்லு ரம்யா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கும் அதுக்கும் கோபமா நடந்துகிட்டு இருக்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை ஆபீஸ்ல? அதை ஏன் கேக்குற? இந்த ராகேஷோட பொண்டாட்டி இருக்கால, என் கையை இன்னைக்கு நொறுக்கிட்டான். என்னடி சொல்ற? அட ஆமா, நான் பாட்டுக்கு கேஷுவலா கேண்டீனுக்கு போனேனா, அப்போ அந்த வர்ஷாவும் ரேஷ்மாவும் உட்காந்துட்டு இருந்தாங்க. கூட யாரோ புதுசாக ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தான். நான் பெருசாக கவனிக்கல, ஒருவேளை எம்லிக்கு பதில் புதுசாக தான் ஆள் எடுத்திருக்காங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், ஓவரா பண்ணா. சரி அவளை நம்ம பக்கம் இழுக்க முடியுமா ட்ரை பண்ணலான்ட்டு கை கொடுக்குறேன், என் கையை நொறுக்கிட்டா தெரியுமா? செம்மையா வலிக்குது. என்ன தைரியம் தான் அவ அப்படி பண்ணிருப்பா? யாரவ? எங்கேயோ அவதான் ராக்கியோட பொண்டாட்டியா. என்ன சொல்ற? அட ஆமா ரம்யா, நானே பார்த்து ஷாக் ஆயிட்ட கேட்டதும். என்ன தைரியமா இருக்கா தெரியுமா? என்ன சொல்ற பிரீத்தி? அந்த ஆர்த்தினிக்கு கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு கோத்தெல்லாம் காமிச்சது இல்ல, எப்பயாச்சும் தான் காமிப்பாங்க. முதல் நாளே வேலையை காமிச்சிட்டா. செம்மையா வலிச்சது தெரியுமா எனக்கு? என்னையே கெஞ்ச விட்டுட்டாடி, கையை விடுன்னு அவ்வளோ கெஞ்சினேன். என்ன சொல்ற? உன்னை கெஞ்ச விட்டாளா? ஆமா ரம்யா, செம்மையா வலிச்சது தெரியுமா? என்னால அததான் ஏத்துக்கவே முடியல, அதான் இவ்வளோ கோவமா இருக்கேன். என்ன சொல்ற? இப்ப நம்மளால எதுவும் பண்ணவும் முடியாதே. ஆமா பிரீத்தி, இப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எம்லியும் இருப்பாங்கல்ல, நீ ஒருத்தி தான் அங்க இருக்க, நீ கண்டிப்பா அங்க இருந்தே ஆகணும். புரியுது ரம்யா, அதனால தான் நான் எதுவுமே ரியாக்ட் ஆகாம அமைதியா வந்துட்டேன். ஆனா அவளை எப்படி சும்மா விடுறது? ஏன் ரம்யா? என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம பிரீத்தியவே அள வச்சவ எப்படி சும்மா விடலாம்? ரம்யா என்னடி சிரிச்சிட்டு இருக்க? கஷ்டத்தை சொன்னா? அது ஒன்றும் இல்லை, ராக்கி புதுசா கட்டிட்டு வந்தானே, ரொம்ப தான் துள்றாள்ல, அவளுக்கு ஒரு ஆப்பு வைக்க வேண்டாம்? அதான் ஒரு நல்ல பிளான் கிடைச்சிருக்கு. என்னடி சொல்ற? ஆமா பிரீத்தி, நம்ம ராக்கி இருக்கான்ல, ராக்கி அவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணான். அந்த பொண்ணால தான் ரவுடியாவே ஆனான், அது தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா, அந்த எல்லா கதையும் எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, அவ ஆளை கூட எனக்கு தெரியும். என்ன ரம்யா சொல்ற? அந்த கதையை சொல்றேன் கேளு. ராக்கி இருக்கான்ல, அவன் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவ பேரு ஏதோ வருமே, அவ பேர் கூட லேக்கா. லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேருமே நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சு, அந்த பொண்ணு ஒரு பணக்கார பையன் ப்ரப்போஸ் பண்ணதும் இவனை கழட்டி விட்டு போயிடுச்சு. என்ன சொல்ற? அட ஆமா, அதுக்கப்புறம் அவனும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தப்பான வழி அப்படி இப்படின்னு போய் இப்போ வந்து அருண் கூட சேர்ந்துக்கிட்டு நல்ல மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கான். ஓ இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாம், ஸ்வாதி தானே சொன்ன அவ பேர்? ஆமாம் அப்படிதான் சொன்னாங்க அவ பேர். இந்த ஸ்வாதிக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம், மனசு அப்படியே உடஞ்சி உழுவுற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். அதான் அவளை தேடி கண்டுபிடிக்கிறோம், திரும்ப ராக்கி வாழ்க்கைக்குள்ள அனுப்புறோம். என்ன சொல்றீங்க? ஏய் சூப்பர் ரம்யா, ரொம்ப தேங்க்ஸ் டி. கவலைப்படாத பிரீத்தி, நீ என்னோட ஃப்ரெண்டு, உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் சும்மா விட மாட்டேன். சூப்பர் ரம்யா சூப்பர். அந்த பொண்ணு சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சி அவளை ஒரு வழி பண்ணணும்.
அடுத்து நமக்கு அதான வேலை. ஏன்னா எங்க இருக்கான்னு தான் தெரியல. விடு, கண்டுபிடிச்சிடலாம். சுவாதி, என் கையவா நொறுக்குன? உன் மனசையே நொறுக்க போறேன்டி. அம்மா அம்மா, அப்பா அப்பா. என்ன இந்த நேரத்துல யார் காலிங் பெல் அடிக்கிறது? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அம்மா, இது இது ஸ்ரீ தானே? ஏ ஸ்ரீ. அம்மா. என்னடி ஆச்சு? அம்மா அம்மா. என்னடி இப்படி அழுதுட்டு வந்து நிக்கிற? அது இந்த நேரத்துல? லக்ஷ்மி, யாரு? ஸ்ரீ. அப்பா அப்பா. ஸ்ரீ, என்ன ஆச்சு? இந்த நேரத்துல வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? ஆமா, சொல்லாத மாப்பிள்ள. இப்ப இப்படி இந்த நேரத்துக்கு அழுதுட்டு நிக்கிறத பார்த்தாலே தெரியல ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ சண்டைன்னு. ஸ்ரீ, இங்க பாரு, என்னமா ஆச்சு? அப்பா, அவர்கிட்ட நான் சண்டை போட்டு வந்துட்டேன்ப்பா. நான் அப்பயே சொன்னேன், அடிச்சுக்கிட்டேன். அவனை வேணாண்டி, அவன் கூட போவாதடின்னு கேட்டாளா அவ? ஏய் லக்ஷ்மி, அமைதியா இரு. எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான் எவ்வளவு நாள் அழுதுருப்பேன். கொஞ்சமாச்சும் என் பேச்சு கேட்டாளா அவ? அவஸ்டத்துக்கு தானே முடிவெடுத்துட்டு போனா. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. சரிம்மா, சரி, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு தெரியலப்பா. அவங்க எல்லாரும் விக்கியை திட்டிட்டு இருந்தாங்களா, அதான் நான் போய் எதுக்கு அவரை திட்டுறீங்கன்னு கேட்டேன்ப்பா. இதுல என்ன தப்பு இருக்கு? சரிம்மா, எதுக்கு திட்டிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுப்பா. என்ன வேணா இருக்கட்டும், அவங்க எப்படி விக்கியை திட்டலாம்? நீ எதுக்குடி அவனுக்காக போய் நின்றுட்டு இருந்த? நீ வாயை மூடுமா. கொழுப்புடி உனக்குலாம், கொழுப்பு. லக்ஷ்மி, அவளே கஷ்டத்துல இருக்கா, அமைதியா இருக்க மாட்டியா? நீ சொல்லுமா. அதான்ப்பா, நான் போய் கேட்டேன். அதுக்கு விக்கி என்ன திட்டுறாருப்பா, என்ன அடிச்சிருவேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, திரும்ப மேல கை வைப்பானா. எங்க கை வச்சிருக்கட்டுமே, கையை உடைச்சு போட்டிருப்பான்ல. ஏமா, அவங்களுக்குள்ள ஏதோ பேசுறாங்க, பிசினஸ் பண்றாங்க, அதுல ஏமா நீ தலையிடுற? அது எப்படிப்பா அவங்க எல்லாரும் சேர்ந்து விக்கியை மட்டும் திட்டலாம்? ஆனால் தான்ப்பா போய் கேட்டேன். ஆமா, கேட்டாலாம், கேட்டா. சரி, இப்ப நீ தனியாவா வந்த? இல்லப்பா, அருண் அண்ணா தான் கூட்டு வந்து விட்டு போனாங்க. எங்க எங்க அவங்க? இல்லப்பா, என்னை இறக்கி விட்டு நான் உள்ள வந்ததும் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்கப்பா. மாப்பிள்ளையுமா? இல்லப்பா, சிவா அண்ணாவும் அருண் அண்ணாவும். ஆமா, மாப்பிள்ள இன்னமும் அதே சொல்லிக்கிட்டு இருங்க. லக்ஷ்மி, அமைதியா இருக்கியா? நீங்க வாய் மூடுங்க. உங்க பேச்சு கேட்டு அமைதியா இருந்து தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்குது. இங்க பாருமா ஸ்ரீ, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா அவங்க ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி நடுவில் போய் எல்லாத்தையும் சொதப்பிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால ஒழுங்கா காலைல கிளம்புற வழியை பாரு, சரியா? அப்போ போய் படு உள்ள. என்னங்க பேசுறீங்க? அப்பா, நான் போக மாட்டேன்ப்பா. பாவங்க என் பொண்ணு, பாருங்க நடு ராத்திரில இப்படி அழுதுகிட்டு வந்து நிக்கிறா. உடனே அமுச்சு வைக்கிறேன்னு சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது, அவன் வந்து கூப்பிட்டு போட்டோம். அம்மா, அழாதடி நீ, குட்ரி, அவன் வரட்டும், வந்து கூப்பிட்டு போட்டோம். அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. தேங்க்ஸ்மா, சாரி, உன் பேச்சை கேட்காம நான் போயிட்டேன். ஸ்ரீ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒழுங்கா நாளைக்கு கிளம்புற வழியை பாக்குற. வாயை மூடுங்க நீங்க. சும்மா வந்துட்டீங்க, அவன் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம். இவங்க தான் இருப்பா, வேணா வந்து கூட்டிட்டு போட்டோம், இல்லைன்னா அவன் இங்கேயே கூட இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ்மா. லக்ஷ்மி, அது சாதாரண பிரச்சனையா இருக்கும், நீ உள்ள பூந்து பெருசாக்கிறாத. அமைதியா இருங்க. நீ வாடா ஸ்ரீ, நாம உள்ள போலாம். அவன் வந்தா வரட்டும், இல்லை அப்படியே கூட போட்டோம். ஏய் ஸ்ரீ, நான் சொல்றது கேளு. அவர் கிடக்குறாரு ஸ்ரீ, நீ வாமா. ஏய் லக்ஷ்மி. இது ஏன் பொண்ணு வாழ்க்கை, ஒழுங்கா அமைதியா இருந்துக்கோங்க. ஏய், என்ன இந்த லக்ஷ்மி குட்டைய கலப்பிட்டு இருக்கா? இல்ல இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஸ்ரீயை சீக்கிரம் அமுச்சு விட்டுற வழியை பார்க்கணும். விட்டா இவ இவ பிரிச்சே வச்சிருவா போலயே. எனக்கு என்னமோ இவன் மேல நம்பிக்கை இல்லை, சேர்த்து வைக்கிற மாதிரி. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் முழுசா அதை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நான் அவன்கிட்ட சொல்லணும். இப்போ இப்போ வேண்டாம், காலையிலே சொல்லிக்கலாம். அவன் தூக்கத்தையும் எதுக்கு எடுக்கணும்? ஐயோ, என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த லக்ஷ்மி, இதெல்லாம் அவர் அம்மா தானே, ஏதோ வந்துட்டா, இதுதான் சாக்குன்னு அவளை நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டா. இனிமேல் விடுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்ரீ என்னடானா அதை புரிஞ்சுக்காம அவங்க அம்மா பேச்சு கேட்டு மண்டே ஆட்டிட்டு இருக்கான். அடிச்சே. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? என்ன சிஸ்டர்ஸ், என்னை மிஸ் பண்ணீங்க தானே? சாரி, கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், அவங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சர்ணேராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரன் சிஸ்டர், கவி சிஸ்டர், பித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர்,
அருணாச்சுட்டி சிஸ்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஹாய் ஜோதி, ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபனா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சாமிநாதன் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், அவங்க ஜோசிகா தங்க எப்படி இருக்காங்க? கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், உங்கள் 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மோனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்கள் அஷித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹேமாவரி சிஸ்டர், சுசி சிஸ்டர், பொன்கார்த்திக் சிஸ்டர், அஷ்மி பேபி சிஸ்டர், பிரியா தவசீலன் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தாரணி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மின் ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனஹா சிஸ்டர், சனா பாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜி சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆஷிகா சிஸ்டர், எசகி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர், வேளாங்கண்ணி சிஸ்டர், அமிர்தலக்ஷ்மி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், கிருஷ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் சிஸ்டர் எல்லாரும் ஹாப்பி தானே? சாப்பிட்டீங்களா? மறக்காம சாப்பிட்ருங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். அப்புறம் சிஸ்டர்ஸ் ஜாலி தானே? கண்டிப்பாக மிஸ் பண்ணீங்க தானே? நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். என்ன சங்கீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய். அப்புறம் மனிஷா சிஸ்டர், உங்களுக்கு அழகான குட்டி ஏஞ்சல் பிறந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? இந்த குட்டி ஏஞ்சலை நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக வளர்த்து விடுங்க. எல்லாத்துலேயும் தைரியமாக இருக்கணும். ஆமாம் சிஸ்டர்ஸ். அப்புறம் முன்னாடியே உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் முடியல. அதுக்கப்புறம் வீடியோவும் சரியாக போடல, சாரி. நிறைய பேர் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெல்த் இப்போ பரவாயில்ல, நல்லா வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக போடுவேன் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று வந்துடுது இல்லை. ஒரு 2 வீக்ஸாகவே ஒழுங்காகவே வீடியோ போடல. ஆமாம் தானே? அதனால எதுவுமே சொல்லாமல் போடுறேன். கிருஷ்ணனி சிஸ்டர், நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் நான் தப்பு பண்ணால் நீங்கள் திருத்துங்க. நான் மட்டும் சரின்னு அர்த்தம் இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த நான் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கும் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு அதுக்கான அர்த்தம் கிடையாது. ஏன்னா என்னை விட பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களும் எனக்கு கற்றுக் கொடுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கலாம். ஓகே சிஸ்டர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இனிமேல் இந்த மாதிரி டெய்லியும் பேசிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விக்கி போய் ஒழுங்கா ஸ்ரீயை கூட்டிட்டு வா. முடியாது. டே கடுப்பேற்றிட்டு இருக்க. இங்கே பாரு மச்சான், நேத்தே நீங்கள் திட்டினதுக்கான காரணமே அவள் தான். அதை கூட புரிஞ்சிக்காம வந்து உங்ககிட்ட சண்டை போடுறா. டே அதெல்லாம் நேற்று நைட்டோட முடிஞ்சிச்சுடா. அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவள் அப்படி பேசியிருப்பாளா? சொல்றது கேளு, நீ போய் கூட்டிட்டு வா. ஆமாம் மச்சான், போடா. வாயை மூடுறீங்களா? என் மேலே எந்த தப்பும் இல்லை. அவள் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் தனியாக கூப்பிட்டு போயிடுவேன்னு சொல்கிறா. என்ன வார்த்தை அதெல்லாம்? டே நாங்கள் அதுக்கு விட்டுருவோமா? டே அவன் மனசில் கூட அப்படி நினச்சி பார்த்துருக்க கூடாதுடா. எப்படி அந்த ஒரு வார்த்தை வெளில வரும்? என்னாலாம் மன்னிக்க முடியாதுடா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. டே ஏன்டா இப்படி பண்ற? இங்கே பாருங்க, கடுப்பேத்தாதீங்க, நான் சொல்லிட்டேன். டே மச்சான், இந்த ஒரு தடவை போடா. டே ஏன் இப்படி பண்ற? அவளே தானே போனா, அவளே வரட்டும். டே லூஸு, யார் மேலே தப்பு இல்லையோ அதெல்லாம் அங்கே முக்கியம் இல்லை. நீ போய் கூட்டிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால போடா மச்சான், விட்டு கூட்டு போகிற ஒன்றும் தப்பு இல்லைல்ல, போ. டே என்னதான் இருந்தாலும் அவனை இது பேசினது எல்லாமே தப்புடா. என்னால் முடியாது. டே மச்சான், உனக்கே உங்க அம்மா பத்தி தெரியும். எப்படா உங்களை பிரிக்கலான்னு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ற? டே அது அவளும் புரிஞ்சிருக்கணும். மச்சான் ரொம்ப தப்பு. நேற்று சொன்னாதான் இன்னைக்கும் சொல்கிறேன். என்ன இருந்தாலும் என்னால் உங்களை விட்டு கொடுக்க முடியாது. டேய் எதுக்குடா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? போய் பேசுடா ப்ளீஸ்டா. டேய் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். செம்ம கடுப்பில் இருக்கேன். நான் ஆஃபீஸ் போகிறேன், நீங்கள் வாங்க. டேய் இவனை ஏன்டா அப்படி பண்ணுறான்? சரி மச்சான், நாங்களும் அவங்க கூட போகிறோம். நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஆமாண்டா, நானும் அப்படியே போய் ரேஷ்மா கூட்டிட்டு வந்துடுறேன். சரி போங்க, அப்புறமேட்டு அவன்கிட்ட இதை பத்தி பேசி பார்க்கலாம். என்னடா இந்த விக்கி இப்படி பண்றான்? இவன் கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் போய் கூட்டிட்டு வரலாம்ல, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்டா அவன் புரிஞ்சுக்க மாட்டான்? சரி விடுற, புரிஞ்சுப்பான்.
ஆனால் அவங்க வீட்டில் போய் பேசணும்டா. யார் போகிறது? அவன் எல்லாமே போக முடியாதே. நாங்கள் போகிறோம்.